மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இப்ப அந்த அளவுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து மிரண்டு நிற்கிறார்கள். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். அங்கே இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆணித்தரமாக இருக்கிறது. இவருடைய ஈடிக்கோ ஐடிக்கோ பயந்து நாங்கள் இல்லை என்பதை தெளிவாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். और ये संविधान, ये लोकतंत्र अगर इस देश में इसको खत्म कर दिया जाए, कमजोर कर दिया जाए, तब ये हिंदुस्तान भी चल नहीं सकता। இப்படி 8000 கோடி ஊழல் பண்ணது ஒயிட் காலர் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு. இது தேசிய ஊடகங்கள்ல இப்போ பேசுபவர்களாக India alliance will from the government. Wherever Rahul goes, it looked like a huge festival. He faced many problems. 2 சாதனைகளை நான் சொல்ல இருக்கிறேன். 2 சாதனை பண்ணிக்கணும். நமக்கு என்ன சாதனை சொல்ல போறாரு? மோடி என்ன சாதனை செஞ்சா நமக்கு யோசனையா இருக்கு. அது சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, மோடி வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்றார் இல்லையா, அது முதல் சாதனை அப்படின்னாரு. அந்த கூட்டத்தில் சரியான சிரிப்பு. 2வது ஃபேக் புரொபகண்டா. எங்க போனாலும் வாயால வட சொல்றது. இந்த 2 தான் மோடி 10 ஆண்டு காலம் செய்த சாதனை. ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து விட்டு ட்ரீம்ஸ் சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய புத்தகத்தை அவர் பரிசளித்தார். அதை பார்த்துவிட்டு மீண்டும் என்ன செஞ்சாரு? ராகுல் காந்தி கட்டி அணைத்தார் ஸ்டாலின் அவர்களை. தெளிவாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே மக்கள் நம்பிக்கை தன்மை இழந்து விட்டார்கள், ஏன் அதை பிடிச்சு நீங்க தொங்குறீங்கிற கேள்வியை கேட்டார். அது அழுத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டிய கேள்வி. இந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையமே இந்த தேர்தல் தேதியை அறிவித்ததே ₹300 கோடி ரூபாய்க்காக வேண்டி காங்கிரஸை காங்கிரஸ் வங்கி கணக்கை முடக்கிறீர்களே. இப்போ 8000 கோடியை தாண்டி இந்த எஸ்பிஐ வங்கில தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கீங்களா, இதை ஏன் உங்க கணக்கை முடக்க கூடாது? அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷனே மாற்றி அமைப்போம், சுதந்திரமாக செயல்படும் எலெக்ஷன் கமிஷனு. இந்த மாதிரி மோடிக்கு எதிர்காலம் போடக்கூடிய எலெக்ஷன் கமிஷனா இருக்காது அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொன்னார். ஃபரூக் அப்துல்லா அவர்கள் சொல்லும் போது என்னன்னா, இவிஎம் மிஷின்ல நீங்க ஓட்டு போடுறீங்க, நீங்க காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுறீங்க, ஆனா பிஜேபி கீழே இருந்து என்ன செய்ய அந்த ஓட்டை தேடி கொள்றது. பிஜேபி சர்க்காரு எங்களுக்கு காங்கிரஸுக்கு போட்ட ஓட்டை திருப்பித்தா என்கிற ஒரு கோஷத்தை வைத்தார். मैं दीपंकर भ्रष्टाचार्य 2024 के चुनाव में, ठीक जैसे 2004 के चुनाव में हिंदुस्तान ने उस इंडिया शाइनिंग का झूठा नारा, उसका भंडाफोड़ कर दिया था. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதித்துறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது காயிப் அவர்கள். வணக்கம். 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 மும்பை கிடுகிடுத்து போயிருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். ராகுல் காந்தியின் நிறைவு விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய அலையன்ஸ் கூட்டணி தலைவர்களும் ஒரே மேடையில் காட்சியளிக்கிறார்கள். குறிப்பாக நமது தமிழ்நாட்டு முதல்வர் பேசுகிற பொழுது பிஜேபியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கிட்டத்தட்ட சட்டமயமாக்கப்பட்ட ஊழல், ஒயிட் காலராகவே வெள்ளை பணத்துல ஊழல் கொண்டது முதல் முறையாக மோடி இருக்காரு. உலகம் சுற்றுவதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை இருக்காரு.
அதே மாதிரி பாரு குப்தாலவும் கடுமையா பேசிக்கிறார். முதல் துவக்கத்துல எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா தானே டிஸ்ட்ரிக்ட், மும்பையுடைய தானா டிஸ்ட்ரிக்ட் உள்ள அந்த மாவட்டத்துக்குள்ளே செல்லும் போதே லட்சக்கணக்கான தொண்டர்களால் வந்து ஒட்டுமொத்தமா அந்த தானே டிஸ்ட்ரிக்ட் ஸ்தம்பித்து விட்டது. குறிப்பா மாலேகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரை நீங்க யாரும் மறக்க முடியாது. குறிப்பா அந்த மாலேகான் குண்டு வெடிப்புலாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மகாராஷ்டிரால RSS உடைய மிகப்பெரிய சூழ்ச்சிக்கு உள்ளான இடம் வந்து மாலேகான். நீங்க நிறைய விஷயங்கள் படித்திருப்பீங்க. அந்த மாலேகான், நாசிக்கு, தானே, அந்த சுற்றுப்பட்ட உள்ள கிராமங்கள் ஒட்டுமொத்தமா திரண்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தை வாழ்நாளே நாங்க பார்க்கலன்னு பொதுமக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு சிவாஜி பார்க்ல அது பெரிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அசால்ட்டா அதுல உட்காரலாம். 10 லட்சம் பேரை கொள்ள சிவாஜி பார்க் வந்து நிறந்து வலிஞ்சு வெளியே அடிக்கிறாங்க மக்கள். அப்படின்னா எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்கிற பாருங்க அந்த ஏரியால. உள்ளே வந்த பிறகு அவர் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தார். அதை வைத்து ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தார் ராகுல் காந்தி. இவர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசி முடித்தாரு. ஒரு அற்புதமான பேச்சு, ரத்தின சுருக்கமான பேச்சு. அதுக்கு பிறகு காஷ்மீருடைய ஃபரூக் அப்துல்லா அவர்கள் பேசினாங்க. அதற்கு முன்னாடி தீபக் பட்டாச்சாரியார் வந்து நிறைய விஷயங்களை சொன்னார். நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமா பார்க்க போனா இந்த காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அந்த மாநிலங்களில் உள்ள முதல்வர்கள், முக்கியமாக இந்தியா கூட்டணியுடைய அனைத்து முக்கிய தலைவர்களுமே வந்துட்டாங்க. உத்தவ் தாக்கரேல இருந்து, ஸ்டாலின்ஜில இருந்து, சமாஜ்வாதி பார்ட்டி, லல்லு பிரசாத் யாதவ் கட்சியில் உள்ளவங்க, ஃபரூக் அப்துல்லா, இப்படி எல்லாருமே வந்து குவிந்திருக்கிறார்கள். இது இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் கேம்பெயினுடைய தொடக்கமாக நான் இதை பார்க்கிறேன். முக்கியமா ஃபரூக் அப்துல்லா பேசுற பொழுது சில விஷயங்களை கோடிட்டு காட்டிருக்காரு. குறிப்பாக இவிஎம் மிஷின் வந்து அதை நம்பித்தான் பாஜக செயல்படும் ஒரு தலைவரே பேசுறாரு இல்லையா? ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தல் அறிவித்தாகிவிட்டது. இப்பொழுது போய் அதை வந்து இவிஎம் சந்தேகப்படுறது சரியா? ஃபரூக் அப்துல்லா எப்படி பாக்குறீங்க? ஃபரூக் அப்துல்லா அவர்களை பொறுத்தவரையில மிகப்பெரிய ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவர் 2 நாட்களாக லடாக் ப்ராவின்ஸ்ல 30,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் ரோட்ல வந்து நின்று சாலை மறியல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க 2 நாள். எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் வந்து வெளியிடல. அப்ப அதை பிரதிபலிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் ஃபரூக் அப்துல்லாக்கு இருக்கு. ஏன்னா காஷ்மீர்ல இருந்து பிரிச்சாங்க லடாக்க. அதுல நிறைய பேர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலை தான் ஃபரூக் அப்துல்லா இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த மீட்டிங்க. ஃபரூக் அப்துல்லா அவர்கள் சொல்லும் போது என்னன்னா, இவிஎம் மிஷின்ல நீங்க ஓட்டு போடுறீங்க, நீங்க காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுறீங்க, ஆனா பிஜேபி கீழே இருந்து என்ன செய்யற ஓட்டை திருடி கொள்றது. பிஜேபி சர்க்காரு எங்களுக்கு காங்கிரஸுக்கு போட்ட ஓட்டை திருப்பித்தா என்கிற ஒரு கோஷத்தை வைத்தார். அது போல இந்த இவிஎம் மிஷினை காங்கிரஸ் சர்க்கார் வந்த பிறகு இதை ஒழிச்சு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைத்தார் அதுல. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் கமிஷனே மாற்றி அமைப்போம், சுதந்திரமாக செயல்படும் எலெக்ஷன் கமிஷனு, இந்த மாதிரி வந்து மோடிக்கு எதிர்காலம் போடக்கூடிய எலெக்ஷன் கமிஷனா இருக்காது அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை சொன்னார். குறிப்பாக மோடிக்கு அவர் ஒரு அறைகோல் விட்டார். நீங்கள் இந்தியாவை பாக்குறதுன்னா டெல்லியில உட்கார்ந்து இந்தியாவை பார்க்காதீங்க. இந்தியா என்பது கிராமங்களின் கூட்டமைப்பு. கிராமத்துல இருந்து இந்தியாவை பாரு. கிராம மக்கள் எப்படி வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் எப்படி நசிஞ்சு கொண்டிருக்கிறார்கள், அவருடைய கல்வி வேலை வாய்ப்புக்கு என்ன உத்தரவாதம்? நீங்க வாயாளர்கள வர சுட்டுட்டு இருந்தீங்க. இந்தியா வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போவேன் என்று ஜும்லாவை சொல்லிவிட்டு, அதாவது பொய்யான வாக்குறுதியை சொல்லிவிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இந்தியாவை நாசமாக்கிட்டீங்க. நீங்க ஜும்லா பண்ணாதீங்க, பொய்யான வாக்குறுதியை சொல்லாதீங்க, நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று தீபக் பட்டாச்சாரியால இருந்து ஃபரூக் அப்துல்லா வரைக்கும் வந்து அழுத்தமான பதிவு செய்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கு முன்பு ஒரு அரங்க கூட்டம் இருந்துச்சு இல்லையா? அதுல வந்து வேறு என்னவெல்லாம் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையில இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் பால்படுத்தப்பட்டது, இந்தியாவை வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படித்தான் வந்து சுதந்திரமே வழங்கப்பட்டது. காங்கிரஸ் பீரியட் இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்டி காத்த விஷயங்களை எல்லாம் எப்படி இந்த பிஜேபி சர்க்கார் 10 வருஷத்துல உடைத்து அடித்து நொறுக்கியது என்பதெல்லாம் பட்டியலிட்டார். குறிப்பாக இந்தியா என்பதே லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சமத்துவம், சகோதரத்துவத்தை அந்த கான்செப்ட்ல உருவாக்குறது தான் கான்ஸ்டியூஷனு. அதுதான் B.R. அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தை வடிவமைத்தாரு. இதை வந்து ஒட்டுமொத்தமா என்ன செய்யுதுன்னா பிஜேபி அரசியல் சட்டத்தையே வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நாடு இந்தியா என்பது அனைத்து தரப்பு மக்களும் இனத்தால், மொழியால், மதத்தால்
பிரியாம அனைவருமே ஒரு லவ் என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் அன்பால் வந்து வளர்ந்த நாடுதான் இந்தியா. இதை வந்து இந்த அகிம்சைங்கிற அந்த சொல்லையே அவங்க எடுத்துட்டாங்க. காந்தி என்னைக்கு சுட்டு கொண்டாங்களோ அன்னைக்கே இவங்க வந்து தீவிரவாத போக்கி நோக்கி அவங்கதான் அந்த RSS வந்து சென்று கொண்டது. அதோடைய பிதாமகன் தான் மோடி. அதுதான் அதோடைய RSS உடைய சித்தாந்தத்துல ஊர்னதான் பிஜேபி தேர்ந்து நீங்க என்ன செய்ய முடியாது, அன்பையோ சகோதரத்துவத்தையோ சமத்துவத்தையோ வந்து என்ன செய்ய பார்க்க முடியாது. அவர்கள் தொடர்ச்சியாக கான்ஸ்டியூஷன் மீது, இந்திய அரசு சட்டத்தின் மீது வந்து போர் தொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய டெமோக்ரஸியை வந்து அழிக்க துடிக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்லக்கூடிய நாள் தான் வந்து 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல். அனைவருமே நீங்க என்ன செய்யணும், ஒட்டுமொத்தமாக வந்து எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நாங்க வந்து எங்க முன்னிலையிலிருந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த போர் முனையில் நின்று கொண்டிருக்கிறோம். மக்கள் நீங்கள் தான் எனக்கு தகுந்த விடை எங்களுக்கு வேண்டுங்கிற ஒரு அப்பீல வந்து அளித்தாரு. கூட்டணி கட்சி தலைவருக்கு எல்லாத்துக்கும் பாட்ட தெரிவிச்சாரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா இடி ஐடி சொல்லி நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. இதையும் தாண்டி இந்தியா அலையன்ஸ்ல வந்து கருத்து ஒற்றுமையோடு வந்து நிக்கிறாங்க. அத்தனைக்கு நம்ம வந்து பாராட்டு தெரிவிக்கிறோம். அனைவருமே சேர்ந்து ஒத்துழைப்போம். இந்த பிஜேபி என்ற தேர்தலை வீழ்த்துவோம் என்ற அந்த அந்த மைய கருத்துல அவர் வந்து பேசினார். 300 கோடி ரூபாய்க்காக வேண்டி காங்கிரஸை வந்து காங்கிரஸுடைய வங்கி கணக்கை முடக்கிறீர்களே, இப்போ வந்து 8000 கோடியை தாண்டி இந்த SBI வங்கில வந்து தேர்தல் பத்திரம் வந்து வாங்கியிருக்கீங்களா, இதை ஏன் உங்க கணக்கை முடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். குறிப்பா EVM எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே மக்கள் வந்து நம்பிக்கை தன்மையை இழந்து விட்டார்கள், ஏன் அதை பிடிச்சி நீங்க தொங்குறீங்கிற கேள்வியை வந்து கேட்டார். அது அழுத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டிய கேள்வி. இந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையமே இந்த தேர்தல் தேதியை அறிவித்ததே மோடி கொடுத்துதான் அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது. இந்த 7 கட்டமாக தேர்தலை வந்து இப்ப இன்னைக்கு கூட மாத்திருக்கிறாங்க. ஏதோ சிக்கிம்ல அருணாச்சல பிரதேசத்துல வந்து எலெக்ஷன் தேதியை வந்து மாத்திருக்காங்க. அந்த வாக்கு எண்ணிக்கையுடைய தேதியை மாத்திருக்காங்க. இவங்க இஷ்டப்பட்ட அறிவிப்பாங்க, இவங்க இஷ்டப்பட்ட தேர்தலை மாத்திக்கொள்வாங்க. இது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபியுடைய கைப்பாவியாக செயல்படுகிறது என்பதை வந்து தெளிவாக அவரு சொன்னாரு. ஊழல் கட்சி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி எல்லாம் பேசினாங்க. நாட்டை சீரழிச்சு சின்னாபின்னா மாற்றியதே வந்து இந்த பிஜேபி தான். பிஜேபியுடைய ஒவ்வொரு ஊழலும் இருக்கு. ரஃபேல் ஊழலிருந்து தொடங்கி எக்கச்சக்கமான ஊழல் நாட்டை கொள்ளடித்து விட்டார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் தான் வந்து 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதை வந்து தெளிவாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். ஸ்டாலின் வந்து இப்ப குறிப்பாக முதல்வர் பேசுனது இன்னைக்கு பெரிய பேசுபொருளா இருக்கு, தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் என்னவெல்லாம் மிக முக்கியமான விஷயங்களை பதிவு, அதாவது தளபதி ஸ்டாலின் அவர்களை அழைக்கும் போதே கடினமான ரொம்ப கரகோஷத்தோட தான் வந்து மேடைக்கு அவர் வந்தார். அங்கேயும் திமுகவுடைய கருப்பு சிவப்பு கொடியை வைத்துக் கொண்டு அங்க இருந்தக்கூடிய தமிழர்கள் வந்து முதல்வரை வரவேற்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். முதல்வர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து விட்டு ட்ரீம்ஸ் சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணாவுடைய புத்தகத்தை வந்து அவர் பரிசளித்தார். அதை பார்த்து விட்டு மீண்டும் என்ன செஞ்சாரு, ராகுல் காந்தி கட்டி அணைத்தார் ஸ்டாலின் அவர்களை. திரும்ப தளபதி அவர்கள் வந்து பேச துவங்கும் போது மல்லிகார்ஜுன கார்கேயை சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்தியாஸ் நேஷனல் ஹோப் மை பிரதர் ராகுல் காந்தி என்று ஆரம்பித்தார். இந்தியா நாட்டினுடைய ஒற்றை நம்பிக்கை என் சகோதரனே ராகுல் காந்தி என்று ஆரம்பித்தார். இப்படி யாருமே பேச துவங்கல. தளபதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா தான் பேசினாரு. எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. இந்தியாவுடைய இதயத்தையே நீங்க பார்த்து வந்திருக்கிறீங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி, இங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து குஜராத்தை தாண்டி அங்க வரைக்கும் நீங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. டோட்டலா இந்தியாவுடைய இதயம் வந்து உங்களுக்கு தெரியும். அதை நாசப்படுத்தின வந்து பிஜேபி அப்படிங்கிறத எடுத்த எடுப்படையே ஆர்ப்பரித்து பேசவும் இல்லை, டென்ஷன் ஆகி பேசவும் இல்லை, கூலா நின்று தளபதி பேசினாரு. ஆனா ஒவ்வொரு பாயிண்டும் வந்து நச்சுன்னு இருந்துச்சு. உதாரணமா மோடி செய்த 2 சாதனைகளை நான் சொல்ல இருக்கிறேன். 2 சாதனை பண்ணிக்கன்னா நமக்கு என்னடா என்ன சாதனை சொல்ல போறாரு, மோடி என்ன சாதனை செஞ்சா நமக்கு யோசனையா இருக்கு. அது சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, மோடி வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்றார் இல்லையா, அது முதல் சாதனை அப்படின்னாரு. அந்த கூட்டத்துல சரியான சிரிப்பு. 2வது ஃபேக் புரொபகண்டா, எங்க போனாலும் வந்து வாயால வட சொல்றது. இந்த 2 தான் மோடி 10 ஆண்டு காலம் செய்த சாதனை என்று சொல்லிவிட்டு அந்த தலைவர்களை பார்த்து பிஜேபி இந்த நாட்டை விட்டு இந்த ஆட்சியை விட்டு அகற்றுவது ஒன்றுதான் நம்முடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரு. இதுல இருந்த அனைத்து தலைவர்களுமே அதை ஆமோதித்தார்கள். குறிப்பா இன்னைக்கு ஒரு தளபதி வந்து மோடி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயரை சூட்டினார் அந்த மேடையில, ஒயிட் காலர் கரப்ஷன். அது என்ன ஒயிட் காலர் கரப்ஷன்னா, தேர்தல் பத்திரத்துல 16,000 கோடிக்கு மேல ஊழல், அதுல 8,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு மட்டுமே சென்றிருக்கிறது.
இப்படி 8000 கோடி ஊழல் பண்ணது வந்து ஒயிட் காலர் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு. இது வந்து தேசிய ஊடகங்கள்ல இப்போ வந்து பேசுபொருளாக ஆக இருக்கிறது. அது போல பாருங்க, எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை பத்தி நல்ல தெளிவாக பேசினாங்க. அவங்க வந்து என்னன்னா, இந்தியா வந்து இந்தியா என்பது சமத்துவம் சகோதரத்துவம் கொண்ட இந்தியா. இத மோடி சர்க்கார் எந்த அளவுக்கு வந்து நாசம் பண்ணிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக அவர் சொன்னார். இன்றைக்கு ஒட்டுமொத்தமா நம்முடைய நோக்கம் இவர்களை அகற்றுவது ஒன்றுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை வந்து தளபதி ஸ்டாலின் தெளிவாக வந்து சொன்னாங்க. மகாராஷ்டிரால நாங்க ஏக்நாத் சிண்டேயை கொண்டு வந்துட்டோம், இந்தியா கூட்டணியுடைய முதுகெலும்பை முடிச்சிட்டோம், நாங்க தான் மீண்டும் பிஜேபி திரும்ப நாங்க செய்வோம், மகாராஷ்டிரால ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியை பிடிப்போம் அல்லது வேற யாரையும் பிடிப்பாங்க தெரியல, ஆட்சியை பிடிப்போம், எங்க பார்த்தா ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியா பிடிக்கிறீங்க நீங்க. இப்ப அந்த அளவுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து மிரண்டு நிற்கிறார்கள். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டு நிற்கிறார்கள். அங்கே இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆணித்தரமாக இருக்கிறது. இவருடைய ஈடிக்கோ ஐடிக்கோ பயந்து நாங்கள் இல்லை என்பதை தெளிவாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து விடும், வந்து விட்டது என்கிறதை போல ஒரு டிக்ளரேஷனாக அங்கே வந்து அந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மாநாடு முடிவடையவில்லை. இறுதியாக ராகுல் காந்தியை பேச இருக்கிறார், மல்லிகாந்தி காந்தியும் பேச இருக்கிறார்கள், தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்த பாரத் ஜோடோ நயா யாத்திரையுடைய அந்த இன்னைக்கு இறுதி கட்ட அந்த பேரணி மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் பார்க்கும் போது இந்தியா கூட்டணி வெற்றிக்கு வந்து வித்திட்டு விட்டது, அது கட்டியும் கூறுகிறது. குறிப்பா பிஜேபி RSS உடைய அஸ்தமனத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அவங்க வந்து அரண்டு போய் இருக்கக்கூடிய வேலையை பார்க்கிறோம். அதனால்தான் ரீபப்ளிக், டைம்ஸ் நவ் போன்ற சிறகளது ஈவினிங்ல இருந்து ஒப்படைக்க ஆரம்பிச்சு. நாம இந்தியா கூட்டணியுடைய வெற்றி நீங்க எங்க பாக்கணும்னா ரீபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ் டிவி, அர்ணப் கோஸ்வாமி போன்றவர்கள் வந்து ரொம்ப சத்தமா குறைக்கிறாங்கன்னா வெரி குட், கரெக்டா போயிட்டு இருக்காங்க என்று அர்த்தம். அந்த அடிப்படையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரத இன்னைக்கு மும்பைல இருந்துட்டு கவரேஜ் பண்ணும்போது அவர்கள் அப்படி பேசி விட்டார்கள், இவர்கள் இப்படி பேசி விட்டார்கள், இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த பாரத் ஜோடோ யாத்திரை முழுமையான வெற்றி பெற்றிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். காங்கிரஸ் வந்து மீண்டும் அதே நிலையை ஏறும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதை நோக்கிய பயணமாக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரண்டு தளபதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றக்கூடிய வரை நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம். ஓகே, தேர்தல் களம், அதுவும் குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு இந்திய கூட்டணியுடைய ஒட்டுமொத்தம் ஒரே மேடையை தோன்றியிருப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய வரவேற்பை அந்த கட்சி சார்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு தரும் என்று நம்புகிறேன். ஆனாலும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் என்பது உண்மையிலேயே எப்படின்னு தெரியவில்லை. ஆனாலும் நாளைக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஒரு பெரிய மும்பையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் என்று புரிகிறது. இது அப்படியே மக்கள் பார்வைக்கு இந்த மாதிரி விவாதத்தில் உள்ள அரங்கம் நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி.